கேரளாவில் நாளை 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு. இதுல கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைமையிலான கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில கடுமையான போட்டி ஏற்பட்டிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். இரண்டாயிரத்தி 2021 ஆண்டு நடந்த தேர்தல்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான LDF என்கிற இடதுசாரி ஜனநாயக முன்னணி கூட்டணி பெருவாரியான இடத்தை பிடிச்சு ஆட்சியை பிடித்தது. தொடர்ந்து 2 முறையும் மார்க்சிஸ்ட் கட்சியின் பினராயி விஜயனே முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்த தேர்தலையும் மார்க்சிஸ்ட் தலைமையிலான கூட்டணியே ஹாட்ரிக் வெற்றி பெறுமா என்று கேரள மக்கள் மட்டும் இல்லாம கேரளாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் ஆர்வத்தோடு இருக்காங்க. ஏன்னா கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு வராங்க. ஆனால் 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான ஆட்சி அமைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு 2021 ஆண்டு நடந்த தேர்தலில் வழக்கமான கேரளா பாணியில் காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கும்னு பரவலாக பேசப்பட்டுச்சு. ஆனால் யாருமே எதிர்பாராத நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி முன்னணி ஆட்சி அமைச்சது. அது மட்டும் இல்லை, பினராயி விஜயனே மறுபடியும் முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க. 82 வயதான இவர் கடந்த 60 வருஷங்களா இடதுசாரி அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு வராரு. கேரள வேட்பாளர்களிலேயே பினராயி விஜயன் தான் மூத்தவராகவும் இருக்காங்க. மக்கள் பணி செய்ய வயதெல்லாம் ஒரு தடையில்லை அப்படின்னு தொடர்ந்து அரசியலில் பணியாற்றி வருகிறாரு பினராயி விஜயன். இப்படியான நிலையில தான் இந்த தேர்தலையும் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி முன்னணி ஹாட்ரிக் வெற்றியை பெறும் அப்படின்னு உறுதியா கேரளாவில் பேசப்பட்டு வருது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த மாநிலத்துல ஏராளமான நலத்திட்டங்களை அமல்படுத்தியதால மக்களின் ஆதரவு பெருவாரியா முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கிடைச்சிருக்கு. அமைதியாக மாநிலத்தின் முன்னேற்ற பணிகளை மட்டும் அவர் கவனம் செலுத்தி வர்றதால கேரள மக்களிடையே ஏகோபித்த ஆதரவு உள்ளதா பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்தியாவில் கேரளா, மேற்கு வங்கம், திரிபுரா ஆகிய 3 மாநிலங்களில் மட்டும்தான் இடதுசாரி கட்சிகளின் கோட்டையா இருந்து வருது. இந்நிலையில 2004 மக்களவை தேர்தலில் 59 இடங்கள்லையும் இடதுசாரி கட்சி எம்பிக்கள் வெற்றி பெற்றாங்க. இதே போல 2009 மக்களவை தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் 25 இடங்களையும், 2014 நடந்த மக்களவை தேர்தலில் 11 இடங்களையும், 2019 5 இடங்களையும், 2024 8 இடங்களையும் இடதுசாரி கட்சிகள் வென்றாங்க. இந்திய விடுதலைக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியாக வெற்றிகள் பெற்ற இடதுசாரிகள் எதிர்கட்சி வரிசையில ஆளும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை கேள்விகளால திணறடிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலை மோசமடைஞ்சிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளா நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை மிக வேகமா சரிந்து வந்தாலும் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான LDFக்கு ஆதரவு அமோகமாகவே இருக்கு. அதே நேரம் ஒவ்வொரு முறையும் கேரள சட்டப்பேரவை தேர்தல் இடதுசாரிகளுக்கு ஒரு வாழ்வா சாவா என பார்க்கப்படுவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வருகிறாங்க. ஒருவேளை இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான LDF தோல்வி கண்டா தேசிய அளவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இடதுசாரிகளின் அரசே இல்லை அப்படின்னு துர்பாக்கிய நிலை உருவாகிடும். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி அடைஞ்சா இடதுசாரி கட்சிகளுக்கு ஒரு முழுமையான அழிவை குறிக்காதுன்ற போதிலும் இது நிச்சயமா தேசிய அளவில் ஒரு பெரிய அடியாக அக்கட்சிகளுக்கு இருக்கும் அப்படின்றாங்க அரசியல் ஆய்வாளர்கள். ஏன்னா இது நாடு முழுவதும் இடதுசாரிகளுக்கு ஒரு மாநில அரசே இல்லாத நிலையை உருவாக்கி விடுதலைக்காக எண்ணற்ற தியாக தழும்புகளை பெற்ற கம்யூனிஸ்டுகள் கேலிக்குரியவர்களாக மாற்றப்பட்டுருவாங்க. கேரளாவை சேர்ந்த பாஜகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் ஒரே குரல் சொல்றது இதுதான். கேரள சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்டுகளோட அரசியல் சவப்பெட்டியில அடிக்கும் கடைசி ஆணி அப்படின்னு விமர்சிச்சுட்டு வராங்க. உலக அளவுல பல்வேறு நாடுகள்ல அதிரடி புரட்சிகள் மூலமா ஆட்சி அதிகாரத்தை பிடித்து கொண்டிருந்த கம்யூனிஸ்டுகள் முதலா 1957 ஆண்டு வாக்கு சீட்டு மூலம் ஜனநாயக முறைப்படி ஆட்சியை பிடித்தது கேரளாவில் தான். தேசிய அளவில் மூழ்கி கொண்டிருப்பதா சொல்லப்படும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ற கப்பலை கடவுளின் சொந்த தேசம் அப்படின்னு அழைக்கப்படுற கேரள மாநிலத்தில் ஹாட்ரிக் வெற்றி பெற்று தொடர்ந்து பயணிக்க வேணும் அப்படின்றது தான் சமூக ஆர்வலர்களோட கருத்தா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் 2026 கேரள சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மூலம் இடதுசாரிகள் தொடர்ந்து தேசிய அரசியல்ல பயணிக்க முடியுமா அல்லது மூழ்கி விடுமான்றது மே 4ஆம் தேதி தெரிந்துவிடும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.